நம்ம வந்து இன்றைக்கி இட்லி மாவை வச்சு நம்ம வந்து குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈஸியாக வாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். இதுலேயும் ஸ்வீட்டும் போட்டு நம்ம பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ இன்றைக்கி கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காரமும் இதில் போட்டுக்கிறலாம், வெள்ளைப்பாகு ஊற்றியும் இந்த இதில் வந்து நம்ம ஸ்வீட் பணியாரம் நம்ம செஞ்சுக்கிறலாம். வாங்க அதை செஞ்சு பார்ப்போம் எப்படின்னு. இட்லி மாவு வச்சு நம்ம குழிப்பணியாரம் கார பணியாரம் நம்ம செய்கிறதுக்கு இதில் வந்து நல்ல ஒரு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து தண்ணியாக இருக்குது, எனக்கு பாருங்கள் இப்போ தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லாட்டா கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக நான் ஒரு கரண்டி சும்மா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. அது அளவுக்கு நான் ரவை போடுறேன். கொஞ்சம் கெட்டியாக ஆயிக்கிறோம். அவ்வளோதான். இது உப்பெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம். உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளிக்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம் அடுப்பில். ஃபேன் சுடட்டும் நல்லா. இதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், ஆயில் போட்டுக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இது தாளிச்சு ஊற்றுறதுக்கு தான், நல்லா கொஞ்சமாக ஆயில் போட்டால் போதும். இதெல்லாம் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். இந்த கடுகு வந்து நல்லா வெடிச்சாதான் நல்லா வாசனையாக இருக்கும், இல்லாட்டினா கசக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இட்லி மாவு வச்சு. அது வெடிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதோடய சேர்ந்து அது செவந்துடும். இந்த கடலைப்பருப்பும் இந்த இதுவும் நல்லா இதாகட்டும். இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிடுவோம். இது ரொம்பலாம் வதங்கிடணும்னா, லேசாக வதங்கினா போதும். இதில் கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். இந்த கடுகு உளுந்த பருப்பும் நம்ம போட்டிருக்க பருப்பும் கடலை பருப்பும் மட்டும் கொஞ்சம் நல்லா இதாகிட்டா போதும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் போடுவேன் எப்பயுமே. நீங்கள் தேங்காய் திருவி போட்டாலும் சரி, நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் சரி. ஆனால் கட் பண்ணி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க. இது தேங்காய் வேணாட்டா முந்திரி பருப்பு கூட போட்டுக்கிறலாம். இது வதங்கணும்னு தேவையில்லை. இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை இதுக்கு மட்டும் வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மாவில் சேர்த்து நம்ம குழிப்பணியாரம் ஊற்றுவோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ மாவு வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு இட்லி மாவு வந்து எப்பயுமே கெட்டியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எனக்கு தண்ணியாக இருந்ததுனால கொஞ்சம் நான் ரவை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அது வந்து உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம இது பண்ணி வச்சோம்ல, தாளித்து வச்சது ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். இது நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து பணியார சட்டியில் நம்ம ஊற்றுவோம். நம்ம இப்போது அந்த பணியார கல் நம்ம வச்சுக்கிடுவோம். இதில் கொஞ்சம் நல்லா ஆயில் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு என்ன ஆயில் தேவையோ அந்த ஆயில் இது மேலே போட்டுக்கோங்க. இந்த கார பணியாரத்துக்கு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காது, ஏன்னா இது பிடிக்காது கீழே சீக்கிரம். அதனால் கொஞ்சம் பார்த்து எண்ணெய் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க.
இப்போ கரண்டியில் அள்ளி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பொட்டு பொட்டாக எல்லா இடத்துலையும் விழுகும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு நீங்கள் இப்படி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொட்டு கூட வெளியில் விழுகாது. கரெக்டாக நம்ம ஊற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இது கூட எக்ஸ்ட்ரா விழுகாது. ஒரே அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிடலாம். கரண்டினே நம்மளுக்கு ஊற்றும் போது கையில் வெறும் சூடும். இது வேணுங்கிற அளவுக்கு அழகாக கரெக்டாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஒரு இது கூட இதாகாமல் வந்துருச்சு பாருங்களேன். இது நல்லா இப்போ வந்து நல்லா வேகட்டும். இது மூடிலாம் வைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தாலே அது வெந்துடும். கொஞ்சம் நம்ம வந்து இந்த அடியில் வந்து ஒரே மாதிரி பாட்டை வந்து குழியாக இருக்கிறதுனால இதாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். சீக்கிரம் ஒரே மாதிரி வெந்துடும். நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சட்னி வேணுமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். ஆனால் பெரும்பாலும் சும்மாவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் லேசாக ப்ரௌனாக வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்போர்க் எடுத்துக்கோங்க. ஓரம் வந்து ப்ரௌனாக இருக்கிறத மட்டும்தான் திருப்பணும். இதெல்லாம் வேகலை. வேகாததை எடுத்தோம்னா திரும்பாது. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இதுக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை. உங்களுக்கு வேணால் நெய் ஊற்றி பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் நெய் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் இதை பிரட்டி கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். இது குயிக்காக நல்லா ஆயிரும். இப்போ நல்லா பிரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், வெந்துடும். நம்ம இப்போ எடுப்போம். இது நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது பக்குவம்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த வெள்ளைப்பாகு கூட நீங்கள் வந்து கூட கொஞ்சம் நேரம் வந்து வெல்லம் உருகிடுச்சு, கல்ல ரொம்ப வெள்ளம் முருகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு எடுக்க வராது. அவ்வளோதான். இது வேணுங்கிறத நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போது நம்ம இட்லி மாவு வச்சு காரப்பணியாரம் செஞ்சாச்சு. அதுக்கு நல்லா ஒரு சட்னி அரைச்சாச்சு, தேங்காய் சட்னி. பாருங்கள், இதை வந்து நல்லா ரெண்டாக பிச்சு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக அந்த பருப்பு தேங்காய் எல்லாமே இருக்கும். இதை வந்து நல்லா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியில் இது ஸ்டஃப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.